ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா 16th இப்போ வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை தாண்டி இப்போ மோஷன் இன் 1Dக்குள்ள நம்ம என்ட்ரு ஆயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இஃப் த ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த ஜேர்னி இஸ் டிராவல்ட் அட் 20 km/h, நெக்ஸ்ட் 1/3 வந்து 40 km/hலையும் அண்ட் லாஸ்ட் 1/3 60 km/hலையும் போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்களோட மொத்தமா ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றதுக்கான கொஸ்டின். ஓகே, இது நீ ரியல் டைம்ல கூட நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. சரி, ஸோ இது நம்ம எப்படின்னா இதுக்கு நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஓகே, சரி லிசன். இப்போ இந்த மாதிரி ஒரு டோட்டல் டிராவல் பாத் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து 3 பங்கா நான் பிரிக்க போறேன். ஏன் அப்படின்னா ஸோ 1/3 அப்படின்னா வாட் இஸ் தட் மீன் அப்படின்னா 3ல ஒரு பங்கு. அப்பனா நான் 3 பங்கா நான் பிரிச்சேன் அப்படின்னா 1 2 1 2 and 3. ஸோ த ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த ஜேர்னி. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த ஜேர்னில எவ்வளோ டிராவல் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் 20 km/h அப்படின்ற வெலாசிட்டில டிராவல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 1/3 பார்த்தோம் அப்படின்னா 40 km/h. ரைட், அடுத்த 1/3 லாஸ்ட் 1/3 பார்த்தோம் அப்படின்னா 60 km/h டிராவல் பண்ணிருக்கோம். ரைட், இப்போ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஒட்டு மொத்தத்தோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். சரி, இது நம்ம சிம்பிளா நம்ம சால்வ் பண்றதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா நம்ம என்னன்னு போடுவோம். ஆக்சுவலி இந்த நார்மல் ஸ்பீடோட ஃபார்முலா தான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலாவே. அப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது என்ன அப்படின்னா the total distance divided by at the time period. இதே நமக்கு இது ஆவரேஜ் அப்படின்னா the total distance அப்படின்னு வரும் and total time period வரும். இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமான்னு கேட்டா அவங்க நமக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ்ல இல்ல மேத்தமேட்டிக்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து நீங்களே அதை போட்டுக்கலாம். எப்படி போட்டாலுமே அந்த வேல்யூ வந்து கரெக்டா வரும். இப்போ இல்ல நான் என்ன போடுறேன் அப்படின்னா 1/3 சொல்றதுனால எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நான் 1 1 1 நான் கொடுக்குறேன். அப்ப பாருங்க இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3. ரைட், ஸோ 3 டிவைடட் பை இப்போ டோட்டல் டைம் பீரியட் இருக்குல்ல, இல்ல நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லயுமே ஒவ்வொரு 1 1 அப்படின்ற டிஸ்டன்ஸ்லயுமே வெலாசிட்டிஸ் மாறிட்டே இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த ஜேர்னி அவங்க டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட டைம் பீரியடும் செகண்ட் 1/3 ஆஃப் த ஜேர்னியை டிராவல் பண்ணும்போது இந்த டைம் பீரியடும் வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டல் டைம் பீரியடுக்கு T1 plus T2 plus and T3 அப்படின்னு நான் போட்டுக்கேன். இப்ப பாருங்களேன், இந்த டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ் வெலாசிட்டில இருக்கு. அப்போ வெலாசிட்டியும் டைமும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் ஸோ வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் பீரியட். ரைட், இது நம்ம எப்படி எழுதலாம்? டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ரைட், இல்ல நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 1. ஏன்னா எல்லாத்தோட டிஸ்பிளேஸ்மெண்டே 1 தான் இருக்கு 1. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 20. ரைட், அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம எழுதணும் அப்படின்னா 3 divided by 1/20 plus 1/40 plus 1/60. ரைட், இப்போ நம்ம அந்த ரெக்யூர்ட் ஃபார்முக்கு நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், இதோட இந்த ப்ராப்ளமே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீ சால்வ் பண்ணா வில் கெட் தி ஆன்சர். இப்போ நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 divided by இங்க எல்லாமே கீழே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காமனா இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பார்த்தோம் அப்படின்னா வில் டேக் இட் as 120. இப்போ நம்ம அது 120 நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கணும். 120 நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ 20 எத்தனை டைம்ஸ் பண்ணா 120 நமக்கு வரும்? ஸோ 6 டைம்ஸ். ரைட், அப்போ 6 பிளஸ் 40க்கு 3 டைம்ஸ், ஸோ 3 பிளஸ் 60க்கு 2 டைம்ஸ். ரைட், இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 divided by 6 9 10 and 11. ஸோ 11/120 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு வரும். இப்போ இந்த 120 மேல போயிடுச்சு அப்படின்னா 3 into 120 divided by 11. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 0 ஸோ 6 and 3. ஸோ வில் get it as a 360 divided by 11. ஸோ இந்த 360 divided by 11 இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அப்ராக்ஸா 32 வரும் நமக்கு. 32.7 ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் லிசன்.
a ball is thrown upwards, it takes 4 seconds to reach back to the ground, find its initial velocity. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேல தூக்கி போறீங்க, நீங்க மேல தூக்கி போட்டு இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் பார்த்தோம் அப்படின்னா மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து எடுக்கிறதுக்கான டைம் பீரியட் வந்து 4 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட், நம்மளோட கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டைமே பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டைம் பீரியட். ஓகே, டோட்டல் டைம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 4 செகண்ட். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது நான் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு பால் இருக்கு, இந்த பால் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வர்றதுக்கான இந்த டோட்டல் டைம் பீரியட் இருக்கு தெரியுமா? the total time period. இந்த டோட்டலோட வேல்யூ தான் நமக்கு 4 செகண்ட். அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிசன், இது மொத்தமா 4 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வெறும் கீழே இருந்து மேலே போறதுக்கு மட்டும் எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்கும்? 2 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். ரைட், இப்போ நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இதோட பாயிண்ட், இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் இதோட லோவஸ்ட் பாயிண்ட். ஏன் நம்ம அப்படி பண்றோம்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கிவன் டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பால் அட் த ஹைட்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி வில் பி 0வா நமக்கு இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு டேட்டா நமக்கு ஆட் அப் ஆக போகுது. ஸோ இதோட ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு என்னவா இருக்க போகுது? 0வா இருக்க போகுது. அண்ட் நமக்கு இன்னொரு விஷயமும் நமக்கு ஆட் அப் ஆகும். அதாவது ஒரு பால் மேலே போயிட்டு அது ஏன் கீழே வருது அப்படின்னா அதுக்கு காரணம் கிராவிட்டி. அப்போ கிராவிட்டியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். இல்ல நமக்கு 10 மீட்டர்/செகண்ட் நம்ம எடுத்திருக்கோம். கிளியரா? அப்போ நம்ம இந்த கிவன் டேட்டாஸ் எல்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா முடிஞ்ச ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்னு, இதுல நமக்கு டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 2 செகண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இது நம்ம என்ன பண்ணலாம்? v which is equal to u plus 80 அந்த ஃபார்மேட்ல போடலாம். ரைட், so u plus 80. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி will become a 0. ஏன்னா அந்த டாப் ஆஃப் த ஹைட்ல 0வா இருக்கும். which is equal to இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போறது பிளஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம அதை என்னவா எடுத்துக்கலாம்? அதை நம்ம மைனஸா எடுத்துக்கலாம். So minus 10 into the total time period would be at 2 seconds. அப்போ 2. அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்ல நமக்கு என்ன வரும்? So 0 which is equal to u into minus 20 ன்னு வரும். அப்போ நம்ம இந்த சைட்ல நம்ம போட்டோம் அப்படின்னா we get 20u. ரைட், அப்போ நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா it's 20 மீட்டர்/செகண்ட். Yeah. So guys, so the next question பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்னும் கொஞ்சம் ஹார்டரான கொஸ்டின். ஹார்டர்லாம் கிடையாது, ஈஸியா தான் சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க, லிசன். இப்போ a point initially at rest moves along x axis. ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து x axisல எனக்கு மூவ் ஆகுது. ஓகே, its accelerate varies with the time as அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆக்சலரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 60 + 5 அப்படின்னு ஒரு வேரியபிள் ஆக்சலரேஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். If it starts from origin, the distance covered in 2 seconds. அதாவது இந்த ஆக்சலரேஷன்ல ஒருவேளை அது ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா if it starts from origin, the distance covered in, அதாவது இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு பார்த்தோம் அப்படின்னா at 2 செகண்ட்ஸ்ல. ஓகே, சரி, நம்ம கைனமேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கைனமேட்டிக்ஸ்ல 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் அது வேலிட். ஒருவேளை அது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு இதுல இருந்து இது வரைக்கும் வேரி ஆயிருக்கு. இந்த மாதிரியான சினாரியோஸ் வந்துச்சு அப்படின்னா we'll use integrations. கரெக்டா? சோ அப்ப நம்ம அந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். கிளியர்? நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தேவை. பட் நமக்கு கொடுத்துருக்கிறது ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷனை நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்ம்ல நம்ம மாத்த போறோம். இது எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னா லிசன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா dv/dt. ரைட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம். கரெக்டா? இதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிவியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கேயே வச்சுட்டு டிடியை நம்ம எடுத்துட்டு போக போறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா dv which is equal to a into dt. இப்போ இந்த dv-ய நம்ம v-யா நம்ம மாத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம இன்டெகிரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம அதை இன்டெகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வரும் அப்படின்னா see integration of dv which is equal to integration of a into dt அப்படின்னு ஒரு ஃபார்ம் வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா v ஃபார்மட் நமக்கு கிடைக்கும். அப்போ v which is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா v which is equal to
சரி, இப்போ இது நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க நமக்கு ஒரு ஆன்சர் உனக்கு கிடைக்கும், கரெக்டா? சோ அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நான் ஆன்சர் அப்படின்னு அதை எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க நம்ம சால்வ் பண்ணாதான் நமக்கு ஆன்சர்னு கிடைக்கும். இப்போ நமக்கு v நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த v யோட ஃபார்மட்ல இருந்து இப்போ நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண நமக்கு மாத்திடலாம். அப்போ நம்ம இதுல என்ன போடலாம், v which is equal to ds divided by dt, ரைட்? இதுவும் அதே விஷயம் தானே. வெலாசிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு வெலாசிட்டி. அப்ப நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா the same format dt நான் இந்த சைடுல போட்டுட்டேன் அப்படின்னா ds which is equal to v into dt ன்னு வரும் நமக்கு, ரைட்? v into dt ன்னு வரும். இப்ப பாருங்களேன், எனக்கு இந்த v யோட ஆன்சர் தான் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா இந்த ஆன்சரை இந்த சைடுல நம்ம போட்டுட்டு ds நம்ம s ஆ மாத்தணும் அப்படின்னா again we'll use the integration, right? அப்ப நான் இதெல்லாம் நான் இன்டகிரேட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா integration of ds which is equal to integration of v into dt. கிளியர்? இது நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா இந்த ds நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா s ஆ மாறிடும். அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது. கிளியரா? சோ இப்போ நம்ம பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா we'll get the answer. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, சோ ஆக்சலரேஷன் which is equal to dv by dt. சோ நம்ம இந்த சைடுல போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், dv which is equal to a into dt நமக்கு வருமா, ரைட்? இதை நான் இன்டகிரேட் பண்ண போறேன். integration of dv which is equal to integration of a ஓட வேல்யூ. a ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, 60, ரைட்? 60 plus 5 into dt நம்ம கிட்ட இருக்கு, ரைட்? இதை இன்டகிரேட் பண்றேன்னு வச்சுக்கலாமே. இன்டகிரேட் லிமிட் நமக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 to v வரும். இதுக்கு நம்ம டைம்ல தானே டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்போ இன்டகிரேட் பண்ணோம், அப்போ 0 to t அப்படின்ற டைம் பீரியட் வரும். நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா dv இன்டகிரேட் பண்ணா v ஆயிடும் which is equal to dt இங்கேயும் தென் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா what will be the answer நமக்கு 6t square plus 5 into dt அப்படின்னு வரும். இந்த dt நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா will get a t அப்படின்னு ஆன்சர் நமக்கு வரும், ரைட்? ரைட், இப்போ நம்ம இதை இன்னும் இன்டகிரேட் பண்ணல, நம்ம உள்ள மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்டூ பண்ணிருக்கோம். சோ இப்போ நான் இது பண்ண அப்படின்னா what will be the answer நமக்கு, so 12t cube divided by 3 plus 5t square divided by 2 அப்படின்ற ஈக்குவேஷன்ஸ் வரும். சோ இதுதான் நம்மளோட v யோட வேல்யூ. கிளியர்? இதுதான் நம்மளோட v யோட வேல்யூ. சோ இப்போ இதே விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா so guys, so the next question, so இதே மாதிரியான பேட்டர்ன் தான், பட்னா இது நமக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும், பட்னா இது ஈஸி தான். listen, a point initially at rest moves along the x axis. ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருக்கு. இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா x axisல மூவ் ஆகுது. இதோட ஆக்சலரேஷனோட வேல்யூஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் which is equal to 60 plus 5 னு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, if it starts from origin the distance covered in 2 seconds. அப்பனா நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் எந்த செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா the 2 secondsல நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? சரி, அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம கைனமேட்டிக்ஸோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா நோ, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா when acceleration constant அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நீங்க அந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். acceleration constant இல்ல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we'll use an integration. that means இந்த டைம் பீரியட், அதாவது நமக்கு இதுல டைம் பீரியட் மென்ஷன் பண்ணிருக்காங்க at the 2 seconds, அந்த மாதிரி டைம் பீரியட் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு நம்ம இன்டகிரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரிக்கை மட்டும் நான் சொல்றேன். இங்க பாரு, நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தேவை, கரெக்டா? இஸ் நத்திங் பட் எஸ் நமக்கு தேவை. எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் at 2 seconds. இது நம்ம எப்படி நம்ம ஆக்சலரேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுனா இட்ஸ் வெரி ஈஸி. என்ன ஃபார்மட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா acceleration which is equal to dv by dt, கரெக்டா? இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றது நம்மளோட ஆக்சலரேஷன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த dt நான் என்ன பண்ணலாம், இந்த சைடுல நான் எடுத்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு dv which is equal to a into dt நமக்கு ஃபார்மட் வரும். இப்போ இந்த dv நான் வெறும் v ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ நான் ரெண்டு சைடுலயுமே இப்போ நான் இதை இன்டகிரேஷன் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா v which is equal to சொல்லிட்டு இந்த இன்டகிரேட் பண்ண ஆன்சர் எனக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அதை நான் ஆன்சர் அப்படின்னு அந்த இடத்துல எழுதிக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன தேவை, எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தேவை. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா v which is equal to ds by dt, ரைட்? the same method dt அந்த சைடுல நான் எடுத்துட்டு போறேன். அப்ப என்ன வரும், ds which is equal to v into dt ன்னு வரும்.
ரைட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் டிஎஸ் தான் நம்ம டிஎஸ் கண்டுபிடிக்க கூட எஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அகைன் நான் இங்க இன்டெகிரேட் ரெண்டு சைடுமே நான் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எஸ்ஸோட வேல்யூ எனக்கு வந்து கிளியரா. இப்போ இதை அப்படியே நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா the answer ஓவர் ஆயிடும்டா. ஜஸ்ட் லிசன். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் dv which is equal to a into dt, ரைட். இதை நம்ம ரெண்டு இது நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். இன்டெகிரேட் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு v வந்துரும். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். சோ இன்டெகிரேஷன் ஆஃப் ஆக்சலரேஷனோட வேல்யூ இஸ் 60 plus 5, ரைட். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 60 plus 5 into dt நான் போறேன், ரைட். இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா what will be the answer? எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 6t square divided by 2 அப்படின்னு வரும், பிளஸ் இந்த இடத்துல நமக்கு 5t ன்னு வரும், கரெக்டா. சோ இந்த dt இதோடையும் தென் இதோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா we'll get the answer. அப்போ vன்றதுக்கான ஆன்சர் நமக்கு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு, கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் இந்த சேம் மெத்தட் இந்த ds ஓட மெத்தட்ல நம்ம எடுக்க போறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ds which is equal to integration of v into dt, கரெக்டா. இது நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். சோ இப்போ நமக்கு லிமிட் வேணும் அப்படின்னா நீங்க லிமிட் கூட போட்டுக்கலாம். 0 to s, இதுக்கு லிமிட் 0 to t, இதுக்கும் அதே மாதிரி தான் 0 to v, இதுக்குமே அதே மாதிரி தான் 0 to t, கிளியர். இப்போ அதை இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு s கிடைச்சிரும். சோ உள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். சோ 6t square divided by 2 plus 5t அப்படின்ற ஒரு ஃபார்மட் நமக்கு வரும். ஓகே, into dt ல into dt, கிளியர். சரி, இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த dt இதோடையும் தென் இதோடையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆட் அப் ஆக ஆரம்பிக்கும். சரி, இப்போ இது நமக்கு ஆட் அப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு. சோ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 6, ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணலாங்க. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் பி தி ஆன்சர் 3 ஆயிடும். ஸோ நம்ம இப்போ நம்ம டைரக்டாவே நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல 3t ஸ்கொயர் பிளஸ் 5t இன்டூ dt. ஸோ கேன்சல் பண்ணனா கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும் 3t கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் 5t ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்துடும், ரைட். இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வெறும் இதுல நீங்க டைம் பீரியட் மட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஓவர். இதுல நமக்கு s ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ sல அட் த டைம் வந்து நமக்கு 2 செகண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க, கரெக்டா. அப்ப நான் இந்த ஃபார்மட்ல நான் போடுறேன் அப்படின்னா 3 to the cube plus 5 to the square divided by 3 divided by 2. 3 get cancel ஆயிடும். So 2 2s are 4, 4 2s are 8, right. அப்ப நமக்கு 8 plus 5 into 4 divided by 2 ன்னு வரும். So நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 8s are 16 plus 20 divided by 2 which is equal to 36 ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we'll get the 18. அப்போ 18 meters அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர், clear. So yeah, so the option number 2 is the right answer. Yeah, so guys, another easiest question. இப்போ 19th questionல பாத்தீங்க அப்படின்னா the displacement of a particle is represented by the following equation. இல்ல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து s நமக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவா நமக்கு கொடுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா so it's 3t cube plus 7t square plus 5t plus 8 ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம், கிளியரா. இப்போ வேற s is in meter and t is in seconds, the acceleration of the particle at 1 second. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. எப்போ நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா at the 1 second. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எனி ஐடியாஸ்? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சலரேஷன்ல இருந்து வெலாசிட்டிக்கோ இல்லை வெலாசிட்டில இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி எந்த ஃபார்ம் கேட்டாலுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்து ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் v which is equal. சரி, இதுல இருந்து போலாம், நம்ம ரிவர்ஸ் மெத்தட்ல இருந்து போலாம். ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னது? ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சலரேஷன் which is equal to dv by dt.
இல்ல நீ டிவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவி அப்படின்றது வெலாசிட்டி தானே. அப்போ வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் என்னது ds by dt. அப்போ இந்த v எடுத்து போய் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சரே முடிஞ்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த s நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த s நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வெறும் டிஃபரன்சியேஷன் மட்டும் பண்ணாலே will get the answer. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், so v which is equal to d into இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எழுதிக்கலாம். 3t ஸ்கொயர் plus 7t ஸ்கொயர் plus 5t plus 8 divided by dt. இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், so 9t ஸ்கொயர் plus 14t plus 5 அப்படின்னு ஆன்சர் நமக்கு வரும், ரைட். அப்போ இதுதான் நமக்கான v. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக dv by dt நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ which is equal to d into 9t square plus 14t plus 5 divided by dt. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 18t plus 14, ரைட். அப்போ நமக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா at 1 அப்படின்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ ஆக்சலரேஷன் which is equal to 18 plus 14. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், so 20, so it's 32. Clear? So the answer is 32 meter per second square.